குட் பேட் அக்லி படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் டீசர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்டில் வர ஜிவி பிரகாஷோட மியூசிக் செம்மையாக இருக்குது. இது ஆர்த்திக் ரவிச்சந்திரோட நெக்ஸ்ட் பிளாக் பஸ்டர்னு கூட சொல்லலாம். ஆர்த்திக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் டிஎஸ்பி மியூசிக்கில் மைத்ரி சினிமாஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அஜித் த்ரிஷா இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 10 கிராண்டாக தேட்டரிக்கல்ல ரிலீஸ் ஆக போகுது. இப்போது நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தெலுங்கு மூவி தான் கட்டோட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா தெலுங்கில் மட்டும் வரக்கூடிய சீக்கிரம் தேட்டரிக்கல்ல ரிலீஸ் ஆகும். இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 11:30 ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு நியூ சீரிஸ் தான் லவ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா, பெங்காலி, மராத்தின்னு மொத்தம் 7 லாங்குவேஜில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் ஆயிருக்கு. கிங்ஸ்டன் படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. இது ஜிவி பிரகாஷோட 25வது மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹாரர் மூவி. படம் வர மார்ச் 7 தேட்டரிக்கல்ல ரிலீஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஹார்ட் படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லவ் மூவி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரியோராஜ் லீடர் நடிச்சிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் கிடப்பில் கிடக்கிற படம் தான் துருவ நட்சத்திரம். இந்த படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர May 1 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படம் ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமே இருக்குது. ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி தள்ளி போய்கிட்டே இருக்குது. இந்த படம் இந்த வருஷமாக ரிலீஸ் ஆகுதான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜிவிஎம் டைரக்ஷனில் விக்ரமன் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாரு. இது ஒரு ஆக்ஷன் மூவி. பராரி அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தேட்டரிக்கல்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஹா தமிழில் அஃபிஷியலாக ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. தேட்டரிக்கல்ல ரிலீஸ் ஆகி இது ஒரு அட்ட ஃப்ளாப் மூவி. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தான் த லெஜண்ட் ஆஃப் ஓச்சி. இந்த மூவியை பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 25 இங்கிலீஷில் மட்டும் ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தான் ஹவாக். இந்த மூவியை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும் வர ஏப்ரல் 25 நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. தமிழ் டப்பிங் நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு மூவி தான் சக்கராந்தி வந்தனம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு மொத்தம் 5 லாங்குவேஜில் நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ZEE5ல ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.